இந்த தலைப்பின் பலஸ்தீனத்துக்கு நான் வர வேண்டும் என்பதற்கு இதனோட நிப்பாட்டுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், பனி இஸ்ராயலை பத்தி தனியா படிக்கணும். ஏண்டா அது குர்ஆன்ல தனி பாடம். குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஒரு வசனம் வரும், யா பனி இஸ்ராயில் அப்படி என்று வரும், யா பனி ஆதம் அப்படி என்று வரும், யா அய்யுஹன்னாஸ் அப்படி என்று வரும். இது சும்மா அல்லாஹ் போடல. யா அய்யுஹன்னாஸ்னா மனித சமுதாயமே. ஆதம் நபியோட ஒட்டி வரப்போக்குள்ள யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் என்று எல்லாரையும் கூப்பிடுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுற விதம் யா பனி இஸ்ராயில் என்றதை நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல வேற சமுதாயத்தை கூப்பிடுறதை நீங்க பார்க்க மாட்டீங்க. யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில், ஏ இஸ்ராயலுடைய சந்ததியே. ஏன் தெரியுமா? இது ஹைலைட்டான ஒரு கூட்டம், ஹைலைட்டான கூட்டம். இந்த கூட்டத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஏன் எடுத்து சொல்றான் தெரியுமா? இவங்க தான் இவங்கள உங்களை மாறி, அதாவது இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணாங்க. இவங்கள மாதிரி நீங்க துரோகம் பண்ணாதீங்க, இவங்கள மாதிரி பண்ணாதீங்க. தௌராத்தை கொடுத்தோம், ஏடு சுமக்கிற கழுத மாதிரி, கழுதைக்கு மேல ஏடை வச்சா கழுதைக்கு தெரியுமா அது என்ன வச்சிருக்கிறேன். இத மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா ஏடுகளையும் கழுதைக்கு மேல வச்ச மாதிரி அந்த ஏடை சுமந்தாங்களே தவிர அதுக்குள்ள உள்ளதை அவர்கள் புரியவில்லை. அதை மாற்றினார்கள், தவறாக விதாக்கினார்கள், அதை கொண்டு சம்பாதிச்சார்கள். அதாவது கொஞ்சம் அற்ப கிரியைக்கு அதை வித்தார்கள். இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க என்று குர்ஆன் யா பனி இஸ்ராயில் என்று சிலதை கூப்பிட்டு சொல்லி யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்ப அந்த பகமை தொடங்கிட்டு, எந்த பகமை? எங்கள்கிட்ட இந்த இறைவன் பறித்தான், எங்க கிபிலாவை பறித்தான், எங்கள்கிட்ட இருந்து வேதத்தை எக்ஸ்பயர்ட் ஆக்கி அவர்களுக்கு ஒரு புதிய வேதத்தை கொடுத்தான். எங்கள்கிட்ட வந்த நபிமார்களை நிப்பாட்டி விட்டு ஜஸீர் அரபிகள்கிட்ட, அவர்கள்ட்ட, மக்காவாசிகள்கிட்ட அந்த மகன் இருந்து ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான் என்பது அவர்களுக்குள்ள மிக பெரும் கோபம். அந்த வஞ்சகத்தை 1000 வருஷங்களாக அவர்கள் தீர்க்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சான்ஸ் நினைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொன்ன கூட்டம் அப்பா நாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்ட்ட போனா ரெண்டு பேரும் ஒன்றுதான், ரெண்டு பேரும் ஒன்று, இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் தான். இப்ப அவர்களுக்கு நானா தம்பி பிரச்சனை. இஸ்ஹாக் நபி தப்பு பண்ணல, சிறந்த நபிமார்கள் வந்த ஒரு கூட்டம், மிக சிறப்பான அடியார்கள் கால் மிதித்த அந்த பூமி மிகவும் புனிதமான ஒரு மண்ணு. இப்பொழுது பிரச்சனை எங்களுக்கு அந்த மண்ணோட இல்ல. நாங்கள் சொல்லுகிறோம் அது எங்களுக்கு புனிதம் என்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம், யூதர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம். மறுமையினுடைய கடைசி காட்சி அங்க நடக்க போகிறது. பலஸ்தீனம் பத்தி எரிகிறது. நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமையினால் வராதென்றார்கள் ரசூலுல்லாஹ். அது பயங்கரமான சண்டை என்றார்கள். அந்த நேரத்தில் மரங்கள் பேசும், அதாவது யா முஸ்லிம் முஸ்லிம் இங்க வாங்க, யகூதி எனக்கு பின்னாடி இருக்கிறான், அவனை கொல்லுங்க மரங்களும் கற்களும் பேசும். இல்ல கர்க்கத்தை தவிர கர்க்கத்தின் ஒரு செடி இருக்குது, அது மட்டும் அப்படி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமான யுத்தம். எடுத்து பாருங்க, சாகிற இடம் அதுவும் பலஸ்தீன மண்ணில். பாபுலூத் என்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பகுதிகளுக்கு வருவார். கடைசியாக அவர் பார்க்கிற நேரம் உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் கரைந்து போவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிரச்சனையும் தஜ்ஜாலுடைய அழிவும் பலஸ்தீன மண்ணில் இருக்கிறது. இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விரலை நீட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நீட்டிய விரலை பெருமானார் எப்ப மடிப்பார், எப்ப மடக்குவார் என்று சொல்கிற அளவுக்கு இப்படியே நீட்டி ஷாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தோம். நீண்ட நேரம் விரலை ஷாமை நோக்கி ரசூலுல்லாஹ் காட்டினார்கள், ஷாம் என்றார்கள். அது பயங்கரமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், நீண்ட நேரம் விரலை நீட்டி காட்டி இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் அது ஜஸீரத்துல் அரபு பத்தி எறியக்கூடிய ஒரு இடம். இதிலே யுத்தம் வந்தால் மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது என்றார்கள். மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை தவறாக புரியாதீர்கள். நான் இப்பொழுது பலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துக்கு சொன்ன பேர் மல் அமா, அப்படி சொன்னதாக தப்பாக நினைக்காதீங்க. இது மல் அமாவாக இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் யமன் பத்தி எரியும் என்றார்கள். ஜஸீரத்துல் அரபிலே குறிவைத்து சொன்னார்கள். சிரியா, ஈராக், பலஸ்தீன், இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இவையெல்லாம் முஸ்லிம்ல நீங்கள் சஹீஹான செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். ஈராக்குக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈராக் சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்றைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த இடம் ஈராக்கா?
டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் நிற்கிற நேரம், ஈராக் எப்படி பாலைவனத்தில் யாருக்கும் அடங்க மாட்டேன்னு நின்ற சதாம் ஹுசைன், அமெரிக்கா அவர்கள் ஒரு திட்டம் போட்டு சதாம் ஹுசைன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஈராக் கீழே உழுவுது, சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது வரும் என்றார்கள். சிரியா இன்றைக்கு உளுந்து காணப்படுகிறது. துருக்கி அது 10 மண்டாங்க. ஃபைனல் வார் இருக்கிற இடம் இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஹதீஸ்ல வருது. பழங்காலத்து பேர் கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது துருக்கியுடைய கேபிட்டல் தலைநகரம் இஸ்தான்புல் பத்தி எரியும் என்றார்கள். சிரியாவுடைய பார்டர்ல அலப்போ, அத சிரியாவுடைய பார்டர்ல ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு, அதாவது ரோமர்கள் வரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள். அது சின்ன ஊரு. அந்த ஊருக்கு அமாக் அல்லது தாபிக் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன ஊரு, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழ்ற ஊரு. அந்த ஊரு கைப்பற்றப்பட்டால் மறுமைக்குரிய அடையாளம் என்று வேற எந்த ஊரையும் சொல்லாம சிரியாவுடைய பார்டர்ல உள்ள சின்ன ஊரு, இன்னைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு ரோமர்கள் வந்தால் மறுமையினால் வந்து விடும் என்றார்கள். இப்படி சில பகுதிகள் பத்தி எரிகிற பகுதிகள், யுத்தம் நடக்கிற பகுதிகள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதாவது ஷாம்ல, அதாவது சிரியாவுல, டெமஸ்கஸ்ல, வெள்ளை மினாரா பைத்துல் அபியல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பார். அவர் சிரியா ஷாமுடைய படை. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார். அவர் வண்ண வண்ண ஆடை அணிந்திருப்பார், வண்ண வித, அதாவது கலர்ஃபுல்லான டிரஸ் உடுத்திருப்பார். அவருடைய தலையிலிருந்து இந்த பக்கம் அவர் முடி வளர்த்திருப்பார். அப்படி இந்த பக்கம் சாய்த்தால் முத்து முத்தாக தண்ணீர் வடியும் அல்லது வேர்வை. அவர் அந்த இடத்தில் இறங்குவார். அது ஃபஜ்ருடைய நேரம். அந்த நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியிலே தொழுவிக்க தயாராகிற நேரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே இடத்தை கொடுப்பார். அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் தொழுவீங்கள், இல்லை உம்மத் உங்களுக்கு பாரம் என்று கொடுக்கப்படுகிறது. உலகத்தின் கடைசி பிரச்சனைகள் அத்தனையுமே ஷாம். ஷாம் என்றா நீங்க பலஸ்தீன் என்று மட்டும் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியா, அதோடைய துருக்கியுடைய ஒரு பகுதி, இந்த எல்லாமே ஷாம் பகுதி. ஷாம் பத்து எரிய தொடங்கி விட்டால் மல்அமாவுக்குரிய செய்தி அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தயவு செய்து தப்பாக புரியாதீர்கள். இப்பொழுது நான் ஷாம், அதாவது மல்லமா தொடங்கி விட்டது என்று அடித்து சொல்ல முடியாது. அறிஞர்கள் சந்தேகப்படுகிறார்கள். வல்லாஹு அலம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அவருடைய ஞானம், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ரப்புக்கு தெரியும் இது அந்த யுத்தமா அல்லது அதுக்கு முன்னாடி ஏற்படுகிற யுத்தமா. அந்த யுத்தமாக இருந்தால் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் ஓயாது சகோதரர்களே. இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊராக பத்தி எரிய ஆரம்பிக்கும். ஜஸீரத்துல் அரப் பத்த போகிறது. இதுதான் அந்த செய்தியுடைய சுருக்கம். இப்பொழுது நாங்கள் வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பகைமை ஏன் என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கடுமையான ஒரு கடும் பயம் கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நீங்க போய் பிரான்ஸ், G8 கடும் பலமான நாடுகள், உலகத்துள்ள பலசாலிகளை உட்கார வச்சா G10 என்பார்கள், G8 என்பார்கள். பலசாலிகள் சேர்ல உட்கார்ந்தா அவங்க தான் உலகத்தை டிசிஷன் எடுக்கிற ஆட்கள். அவங்க தான் வேர்ல்ட்ல பலசாலிகள். அந்த பலசாலிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு விதம் இருக்குது. அமெரிக்கா தான் உலகத்தில் ராஜான்னு சொல்ற நேரம், நான் சொல்றதை கேட்கணும் என்று சொல்ற நேரம், வேர்ல்ட் வார் நடக்குது. அந்த நேரத்தில் ஜப்பான் சொன்னா கட்டுப்பட மாட்டேன், நீ சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படலாது, நீ அப்படிப்பா ராஜாவுவன். உலகத்தில் ஒரு வல்லரசு, அதாவது ஒரு தலைவன் வர்ற நேரம் அவன் சில வேளை அராஜகத்தில் வருவான். அமெரிக்கர்கள் இந்த உலகத்தில் தலைவர்களா வர்ற நேரம் ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தார்கள், நீங்க வேர்ல்ட் வார் நடக்குது, நிப்பாட்டணும் என்றார்கள். இதுக்கு அடங்கணும். ஜப்பானியர்கள் சொன்னால் நான் அடங்க மாட்டோம் என்றார்கள். அமெரிக்கா வார்னிங் கொடுத்துச்சு, அணுகுண்ட போடுவோம் என்றார்கள். போட்டு பாருண்டது ஜப்பான். சொல்லி அடுத்த நிமிஷம் ஹிரோஷிமா, மிக பெரும் பொருளாதார வர்த்தக மையங்கள் ஜப்பானுடைய நாகசாக்கி, அணுகுண்டை வீசினார்கள். கீழே போடவில்லை, அணுகுண்டை கீழே போடல, நடுப்பரப்பில் வெடிக்க விட்டால் 75 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஹிரோஷிமா 10 எரிந்தது. அணுகுண்டின் விஷத்தை பார்த்தது. 75 வருஷத்துக்கு பிள்ளைகள் முடமாக பிறப்பார்கள் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள். அடுத்த பிளாஸ்ட் நாகசாக்கி, ஜப்பான் சரணடைந்தது. அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டது. நிறுத்துங்கள், வேர்ல்ட் வார் நிப்பாட்டப்படும் என்றது. அமெரிக்கா உலகத்தின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்கர்கள் அடங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், தங்கள் கையிலே வீட்டோ வைத்தவர்கள், அணுகுண்டை போட்டு தொலைச்சிருவோம் என்று சொல்லி உலகத்தை பயம் காட்டின நேரம் இன்றைக்கும் சைனா வர பார்க்கிறது. அமெரிக்கா இன்னொரு பக்கத்தில் தனக்கென்று ஒரு நாடு செட்ட வைத்து அமெரிக்கா இந்த பலத்தை காட்டுகிற நேரம் அவர்கள் ஒன்றுக்கு பயம் தெரியுமா? ஒரு பொம்புல தலையில ஒரு, அதாவது ஸ்கார்ஃப்,
ஹிஜாப் என்று சொல்ல முடியாது. ஒரு பேச்சுக்கு அவர்கள் ஹிஜாப் என்று சொன்னாலும், ஹிஜாப் என்றால் திரை முழுக்க மறைக்கக்கூடியது என்றாலும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பொம்பளை யூரோப்ல வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தலையை மறைத்து போனால் பிரான்ஸ் அதிபர் வரைக்கும் அது ரேடியோ, அதாவது பேப்பர்ல வர்ற செய்தியா? அட பாவிகளா, ஒத்த நிர்வாணமா போனா அதே எல்லா நாடும் எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க. நிர்வாணமா போனா போலீசார் கைது பண்ணுவான். நீ அப்படிப்பா நிர்வாணமா போவ? உடுத்துட்டு போறதுக்கு எங்கேயும் சட்டம் போடல. நான் முழுக்கை போடுவேன், ஆஃப் கை போடுவேன், இப்படியும் போடுவேன். நிர்வாணம் இல்ல. ஒரு பீஸையாவது உடுத்து நான் நிர்வாணம் இல்லைன்னு நிரூபிக்கணும். உலகத்தில் ஒரு சில பகுதிகள் நிர்வாணத்துக்குரிய பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கு, அங்க ஏழும். அதை தவிர மத்த எங்கேயும் நிர்வாணமா போனால் அது குற்றம். ஆனா மறைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் இருக்குதோ அத்தனை மீட்டர்ல மறைக்கலாம். எனக்கு தேவைன்னா இதெல்லாம் மறைச்சு 2 கண்ணை மட்டும் காட்டி முழுக்க மறைச்சு உடுக்கலாம். இப்படி உடுக்கலாம். எப்படி உடுக்கலாம்? பிரான்ஸ்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒரு பொம்பளை தலைய மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? நாட்டில பொருளாதார பிரச்சனையா? பைனான்சியல் கிரைஸா? இல்ல ஏதாவது உனக்கு விலையேறிட்டா? படவிக்க இன்ஃப்ளேஷனா? என்னையா பிரச்சனை உனக்கு? அந்த பொம்பளை தலை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? உன் தலையா மறைச்சான், அந்த தலையா மறைச்சா உனக்கு என்ன பிரச்சனை? பயந்திருக்கிறார்கள். இதை நல்லாக படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாடசாலையில் போய் படிச்சீங்க, வரலாறை உங்களுக்கு படித்து தந்தார்கள். அங்க உலகத்தில் உள்ள மிக புரட்சியான வரலாறை திட்டமிட்டு மறைத்தார்கள். திட்டமிட்டு. எந்த வரலாறு? டார்க் ஏஜஸ் என்று ஐரோப் அதை மறைத்தது. வெஸ்டர்ன் அதை மறைத்தார்கள். கருப்பு நாட்கள், கருப்பு ஆண்டுகள் என்று மறைத்தார்கள். அதாவது 570 பெருமானார் பிறந்ததில் இருந்து மெல்ல மெல்ல அரபு வரலாறை அவர்கள் பேச மாட்டார்கள். அரபியர்கள் எழுந்தார்கள். உலகத்தை ரோமபுரி கீழே விழுந்தது, பாரசீகம் கீழே விழுந்தது. ஒட்டுமொத்த, அதாவது உலகத்தின் பெரும் பகுதிக்கு அரபிய தீப கற்பத்தில் மதீனா தலைநகரமான அந்த வரலாறை படித்து தரமாட்டார்கள். ரோமத்தை பத்தி பேசுவார்கள், சீசர்களை பத்தி பேசுவார்கள், இருக்களை பத்தி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒன்றை பயந்தார்கள். ஒரு அரையார் தலையை மறைக்கிறதுக்கு பயப்படல. ஒரு பொம்பளை ஹிஜாப் போடுறதுக்கு அவங்க பயப்படல. அவங்க ஒன்றை பயந்தாங்க. என்ன பயந்தாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் குர்ஆனை எடுத்த பிறகு மதீனா மேப், வேர்ல்ட் மேப்ல மதீனாவை பொறுத்தல, நீங்க போய் வேர்ல்ட் மேப் எடுத்து மதீனாவில் ஒரு டொட் வச்சு நீங்க பாருங்க, அது உங்களுக்கு தெரியாது. மதீனா மேப்ல பெரிய ஒரு லொகேஷன்ல இல்ல, அதுல எதுவுமே இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல ஒரு போட்டிருக்கிறா, கொலம்போ, ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல். ஜெயவர்தனம் போறியா கொலம்பான்னு பிரச்சனை போனாலும் ஒரு பேச்சு கொலம்புவை பொறுத்தல. கொலம்புல போட்டிருக்கிற ஆபர் இருக்குது, வந்தா சரக்கு இறங்கும். அங்கே இலங்கை பூராக போகும். ஏதோ ஒன்று இருந்தாதான் அது தலைநகரமாகும், வர்த்தக நகரமாகும். மதீனாவுல ஒண்ணுமே இல்ல. மதீனாவுடைய பேர் தெரியும். அதுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மதீனத்து நபி, நபியுடைய ஊர் என்று சொல்லப்பட்டு அது மதீனாவா மாறிச்சு. இன்றைக்கு மதீனாவுடைய பேர். நபி வந்த ஊரு. அந்த இருந்த ஊருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அங்க வர்ற ஈச்சப்பழம் உலகத்திலேயே பெஸ்ட் ஈச்சப்பழமா? அப்படி இல்ல. அவங்க ஏதாவது உரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்ல. அவங்க ஏதாவது இல்ல. அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற சில மக்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த ஊர்ல நபி அல்லாஹ் அனுப்புறான். அந்த ஊரை தலைநகரமாக்கினான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், கல்முனை 20 வருடத்துல அமெரிக்காவை பீட் பண்ணி தலைநகரம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைநகரம் ஆகுமா? மதீனா என்ன? நீங்க போய் எழுதி எனக்கு சொல்லுங்க. சரி, இங்க ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஓகே, சோ ஜெர்மனை பாராட்டுவோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓகே, லெனின் ரெவல்யூஷன், அது சரிப்பில்லை, நான் பேசல. ஏதோ புரட்சிகள் நடந்துச்சு. மதீனாவுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆயுதமா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அது எப்படி தலைநகரமாக்கப்பட்டுச்சு? அது வர்த்தக மையமா? மக்கா கேபிட்டல், அது வர்த்தக மையம் இல்ல. அங்க குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆனோட வந்தவர்கள் ஷாம், சிரியா பார்த்தது. அவர்களை தாக்கும் பிடிக்கல. ஒரு கவிஞர் சொன்னார், ருஹ்பானுன் ஃபில்லை வ ஃபுர்சானுன் ஃபின்னஹார். இரவிலே அவர்கள் இறைவனோட கொஞ்சம் குழாவுறார்கள், இறைவனோட பேசுறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினார். அவர்கள் வீரர்கள். உலகத்திலே ரோம பேரரசோட முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சாங்கன்னா நபி வர முன்னாடி அரபிகளுக்கு சண்டை பிடிக்கலாம் தானே? என்ன ரசூலுல்லாஹ் வந்து ஆயுத களஞ்சியங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அதே வாழ்த்தானே. எழுத படிக்க தெரியாதவங்க அரபு நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்கல. வல்லரசுகள் எப்படி விழுந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போனார்கள். அல்லாஹ் ஊர்களை கையில கொடுத்தார், ஊர்களை தூக்கி கையில கொடுத்தார். 4வது அக்போ இந்த நாட்டு, அதாவது லேಖನ ஆரட்சக டிபார்ட்மெண்ட் தோன்றுவார்கள், அதாவது ஆவண காப்பகம் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து
4 பேர் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க, கேள்விப்பட்டு ஃபேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா ஸ்ரீலங்காவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கேள்விப்படுவது நான் ஹத்தரவன அக்போ 4வது இந்த நாட்டை எழுதினதை குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லவில்லை. அவர்கள் அங்க போக அதிலே வர்ற டைம்ல மௌத்தாயிட்டார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வை அவர்களுக்கு சந்திக்க கிடைக்கவில்லை. போகிற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி அவரை சந்தித்து விட்டு வந்த செய்தி இந்த நாடு எழுதுதென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் இந்த போர்டரை எல்லாம் தாண்டி போதண்டா 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு. நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, நான் சொல்றதை கேட்காதீங்க. approximately more than 1000 years 1000 வருடத்துக்கு மேல்மையான பழமையான 1000 வருஷமா சேர்த்த சொத்து, 1000 வருஷமா சேர்த்த பணம் அப்படியே நிக்கிற நேரம், நுபுவத் நபித்துவம் வருகிற நேரம் ஆட்டம் காணுது. முழு சொத்தும் ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். இன்றைக்கு சவுதியுடைய பட்ஜெட்ல அதிகமா மிலிட்டரி, அதிகமா ஒவ்வொரு நாடும் பட்ஜெட் போடுற டைம்ல எஜுகேஷனுக்கு 10%, இதுக்கு 10%. சவுதி மிலிட்டரிக்கு அதிகமா ஆயுதத்துக்கு தான் போடுது. நான் இதை பார்க்கிற நேரம் ரோம பேரரசு 1000 வருஷமா சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்னு போச்சு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி உலகத்தில் கடும் பயங்கரமான சாம்ராஜ்யங்கள் ரோமம் பாரசீகம் நடுங்கி நின்றது. ஏன் மக்காவுல இப்ப பிறக்கிறவங்க வித்தியாசமா பிறக்கிறாங்களா? ஈமான். அவர்கள் சிரித்தார்கள். வல்லாஹி யாராவது வாளால் இஸ்லாம் பரவிச்சண்டா அது சுத்த பொய், சுத்த பொய் அப்படின்னு உங்க கையில எல்லாம் வாழ் இருக்கணும். அவர்கள் பிஸ்மில்லான்னு சிரித்தார்கள். அவர்கள் அன்பாக பழகினார்கள். நாட்டில் நானும் நீங்கள் எப்படி முஸ்லிமா நிக்கிறோம்? சண்டை பிடிச்சா இல்ல, நேர்மை நியாயம். வர்த்தகத்தின் சிறந்த மனிதர்கள், இந்த பூமிக்கு மேல் நடமாடுகிற மிக சிறந்த மனிதர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது ஈர்ப்பாக கவரப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு டொட்ட வச்ச மதீனா, அதை மார்க் பண்ணினா வேர்ல்டுல 23 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிய லார்ஜ் பெரிய போர்டரா வந்து நிக்குது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 1924 வரைக்கும் அதுதான் பலமா நின்றுச்சு. ஏன் தெரியுமா? அமெரிக்கர்கள் தலையில ஒரு துண்டை போட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை. முஸ்லிம்கள் திரும்ப குர்ஆனுக்கு போனா எங்க ஆயுதம், எங்க டெக்னாலஜி, எங்க அறிவு அதெல்லாம் கீழே அவங்களை திரும்ப உலகத்தில் ஆளுவாங்க. அவங்க ஃபார்முலா, அவர்கள் படித்த ஃபார்முலா அத்தனையும் ஃபெயிலியர், அத்தனையும் ஃபெயிலியர். முஸ்லிம்கள் குர்ஆனோட நின்றா, ஸ்பெஷலி லேடீஸ், அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குர்ஆனோட வளர்ப்பார்கள். வளர்த்தால் முஸ்லிம்கள் இந்த வஹி 7 வானத்துக்கு மேல் கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் 2 கலந்து விட்டால் இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களை விட அவர்களுக்கு தெரியும். ஒரு துண்டு படவைக்கு அவர்கள் பயப்படவில்லை. இந்த ஃபேமிலிஸ் உருவாகும் என்பதற்கு அவர்கள் பயந்தார். அமெரிக்கா இறங்குகிறார்கள், முஸ்லிம் எழும்ப கூடாது. ஏனென்றால் திரும்ப உலகத்தை அவ ஏதாவது ஒன்றில் வச்சு ஆட்சி பண்ண அமெரிக்கா அணுகுண்ட வச்சு உலகத்துக்கு தலைவனானா. மதீனா எதை வச்சு தலைவனானா? எதை வச்சு தலைவனாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க புள்ளட்ட கேளுங்க. மதீனா உலகத்துக்கு தலைவரா, அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை மிதித்தது, இது என் மஸ்ஜித் என்று சொன்னது. இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் போய் தொழ வேணும் என்று நினைக்கிறோம். தொழுது விட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்டுடைய மேப்பே மாறுது, வேர்ல்டுடைய சிவிலைசேஷன் எல்லாம் மாறுது. சிரிக்கிற விதம், அழுகிற விதம், பேசுற விதம், தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒருவர் வைத்தார். இல்லை அப்பா, உலகத்துள்ள ஆகப்பெரிய ரெவல்யூஷன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லாஹ் வேதத்தை கொண்டு வந்து வைத்தது. இதுக்கு அவர்கள் பயம். இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அவர்கள் பயம். நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம், தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம். முஸ்லிம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள், அவர்கள் ஹிஜாபுக்கு பயம். இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா? இல்லை. முஸ்லிம்கள் குர்ஆனோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை திறப்பான் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும். இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி, எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், பல்கலைக்கழகம் போகாதவர்கள், எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக வரலாறில், அதாவது ஒரு பொருள பாலிட்டிக் லீடரை பொறுத்தல்ல, அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் லீடரை பத்தி தான் படிப்பாங்க.
அதான் இது ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பாரு. மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க. காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டை கோட்டோட வருவாரண்டா. இஹ்ராம் மாதிரி ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினாரு. இந்தியாவை காக்கணும் என்றால் நான் முன்மாதிரி என்றால் அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது. இந்தியா மாறணும் என்றால் அவர் வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார். உமர் வர வேண்டும் என்றார். உமருடைய ஆட்சி வேணும் என்றார். லியோ டால்ஸ்டாய் தான் அவருடைய டீச்சர். காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார். இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சஹாபாக்கள், கலீஃபாக்கள், இந்த பூமியை ஆண்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும். முஸ்லிம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள். இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள். இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக் கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் இஷாவுடைய அசான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய வேகமாக இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக. இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது. நான் இஸ்ரவேலை உங்களுக்கு சொன்னேன். இந்த இஸ்ரேலை பொறுத்தளவுல வேர்ல்டுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில் இருக்கின்றா? நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில் இருக்கிறது. அது எப்படி சொன்னீங்க நீங்க கேட்டீங்கடா? அயன் டாம் உலகத்துல, அதாவது இரும்பு நாம கான்கிரீட்ல கூற போட்டிருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒன்று போடுவோம். வேர்ல்ட்ல ஃபர்ஸ்டா தன் வான்வெளியில முதல்ல இரும்பு கவசம், இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக் கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல். இது 2018ஆம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள். இஸ்ரேலிடம் கேட்டார்கள், டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டார்கள். ஏனென்றா வான் பரப்புல ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸியை போட்டு ரோபோவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா, இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும். அத மாதிரி அந்த வந்த மிசைல அது துரத்திட்டு போய் அது 100 வேகத்துல போனா இது சும்மாவே 120 வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை புடிக்கிற வேகத்துல போய் சுக்குனூராக்கி தெரிச்சு விட்டுரும். இதை பார்த்த அமெரிக்கா வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கணும் என்று இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள். டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்ட்ல செகண்ட் கண்ட்ரி, முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல். இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு. வச்சுக்கோங்க, ஏஐ டெக்னாலஜி. வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம். எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்துல பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்டா எத்தனை நாடு, எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது. ஆனால் சிஐஏ மொசாடா என்று சொல்லுவார்கள். ஒன்று சிஐஏ அமெரிக்காவுடைய உளவுத்துறை, மொசாடா இஸ்ரேலுடைய உளவுத்துறை. சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை. அடுத்த ரைட்டையும் போடுங்க, உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை மொசாடு. உலகத்துள்ள பலமான ஏஐ டெக்னாலஜி இந்த அயன் டோம் கண்டுபிடிச்சது அவங்க. அமெரிக்காவா வெர்ஷன் 4 டேங்குகளை தான் பயன்படுத்துறாங்க. யுத்தத்தை தரை மார்க்கமா கொண்டு போற நேரம் உலகத்தில் இதுவரைக்கும் உள்ள மிக பலமான நவீன ரகமான வெர்ஷன் 4, அமெரிக்காவா வெர்ஷன் 4 விட பலமான தரை மார்க்கமா போற ஒரு டேங்க் இல்ல, அது இஸ்ரேல் அங்க நிக்குது. அல்லாஹ்வுடைய ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது ட்ரோன் என்றா எங்கேயோ போச்சு. ட்ரோனால அதாவது பெரிய 1000 ஏக்கர் காணிய ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்டனை அமுழ்த்தி பக்கத்துல ஒர்க்கருக்கு ட்ரோனை அமுத்தி என்ன வேலை பண்ற எலும்பு பார்த்துட்டு தான் நிக்கிறேன். ஒரு ஆள் ஏசில குழுகுலன்னு உட்கார்ந்துட்டு பெரிய விவசாய மண்ணை ரூமுக்குள்ள இருந்து செய்யற காலம் ட்ரோன் டெக்னாலஜி. ஆனால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி. ட்ரோன்ல படித்தரங்கள் இருக்கிறது. ட்ரோனை வைத்து என்ன பண்ணணுமோ அப்படி ஒரு டெக்னாலஜி இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமா? நவீன ரக ஆயுதங்கள், அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும். கூலிப்படைகளை விலக்கி வாங்கி சல்லி தர்றன் கொல்லு, வா சண்டைக்கு எவ்வளவு பட வேணுமோ எடு. ஏண்டா உலகத்துல இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையாம். அமெரிக்கா பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியனா உனக்கு நான் தர்றேன்பா. யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நான் தரேன், யாரு பண்ண மாட்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணம் கொட்டுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் போன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம். அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி ஜோன்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும், நாங்க கடல்ல நிப்போம்.
ஜாக்கிரதை, எங்களை பத்தி உனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதே வேலை பண்ணிடுவோம் என்று எச்சரித்து அமெரிக்கா கப்பல்கள் பல நாடுகளை நோக்கி எல்லாரும் வாங்க கூப்பிட்டு அமெரிக்கா நிக்கிற நேரம் முழு நீங்க இஸ்ரேல் என்றா அது அமெரிக்கான்னு சொல்லுங்க, பேர் மட்டும்தான் இஸ்ரேல். வேர்ல்ட் உள்ள பவர்ஃபுல் நாடோட ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது. இதையும் விட சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்ட் உள்ள மற்ற நாடுகள்லாம் கையை தூக்குற அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறப்படுகிறது, ஆயிரம் குழந்தைகள் சாகுறாங்க. வாய பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும். சுப்ஹானல்லாஹ், அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அவங்க கிறிஸ்தவ இவங்க யூதன், எப்படிப்பா இது? அது அப்படித்தான், அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் கஸா, அதுல உள்ள ஸ்ட்ரிப், அந்த கூட்டம் அவங்க யாரண்டா நம்ம நாட்டு எல்டிடியை விட கீழே, வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறைலாம் இல்ல அவங்களுக்கு. எல்டிடிக்காவது ஒரு சின்ன பிளைட் இருந்துச்சு, என்னமோ சொல்லுவாங்க குறும்பெட்டி, என்னமோ சின்ன பிளைட், அதை அனுப்பியா கடைசியில ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சாங்க. இவங்க கையில விமானம் இல்ல, பெரசூட் தான் இருக்குது. மேல ஏறி, அதாவது இவங்க கையில பெருசா விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்ல, இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்ல. சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க, அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும். இவ்வளவுதான். அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிரும், அவன் வாட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல, அத தண்ணி லைனே சொந்தமா இல்ல, பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல, அவன் சொல்றதை கேட்கணும், விசா அந்த நாட்டுக்கு தான் படும். இப்படி ஒரு சின்ன கூட்டம், அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது? நான் சொன்னேனே ஆரம்பத்துல, ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட 10 நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான், சண்டியன் கேவலம் அதான். நீ சண்டியனாடா, உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது. உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புள்ள உன் காலு கடையால ஓடி அங்கால வருது, அதை பிடிக்க போக நீ இங்கால போடுவற, அங்கால பிடிக்க இப்படி விழுவுற, உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது. நீ யாருடா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகிறான். கஸால, இந்த காசா பகுதியில் அந்த மக்கள் யார் ரப் என்று கேட்கிறார்கள். வலவ் அன்ன ஆமனு அல் குரா, ஒரு கூட்டம் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ், வானத்துடைய பரக்காத்துகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திறப்போம் என்கிறான். ரப்பே என்கிறார்கள். ஆயுதத்தை நம்பல்ல, இந்த பக்கம் இஸ்ரேல் எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அறிவையும் பயன்படுத்துறாங்க. எப்படி பிளாக் பண்றது, எப்படி நப் பண்றது? சாப்பாடு போனா தான்டா உயிர் வாழுவீங்க, உங்களை நேரடியா கொள்ள தேவையில்ல, பூட்டுங்கடா ரஃபா போர்டர, வர்றவனை நிப்பாட்டுங்கடா நீங்க. அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சது. பசியில சாவார். அந்த ரப்பு ஒரு நாளும் கைவிட மாட்டான். போர்டரை பூட்டி பார்த்தார்கள், பலஸ்தீனர்கள் ஊரை விட்டு ஓடுவார்கள். ரப்பே இங்கதான் நிற்போம், எங்க மண்ணு எங்க உரிமை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சின்ன சிறுசுகளை வீடியோக்கள் வைரலாக்கப்பட்டது, கூப்பிட்டார்கள், வாங்கப்பா ஊருக்கு. ஒரு சின்னவன் கேட்டான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமா என்று கேட்டான். வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களை பார்த்து அசந்து போனது. இது மனிதர்களா? எங்க பிள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டு போலீஸ் வழியில போய் நிக்கிற நாங்க. எத்தனையோ குழந்தைகள் மௌத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது, உம்மி என் பேரை எழுதுங்க. ஏனென்றா உம்மாமார்கள் ட்ரக்ல வந்தா நிப்பாட்டி பாக்குறாங்க ஜனாசாக்கள், எக்கச்சக்க என் புள்ளை எங்கன்னு தேடுற நேரம், புள்ளைய கண்டுபிடிக்கிறது. போடுற பாம் நேரடியா பிள்ளைகளுக்கு போடல, அங்க போடப்படுகிறது. ஆனா இங்க பிள்ளைகள் சாகுறாங்க. அதிகமா கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள். அடுத்தது கற்பிணி தாய்மார்கள். நேரடியா புள்ளைட்ட போடல, அது குற்றம், பெரிய குற்றம். ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியா 2-3 போடுவான், தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு. தலை வேற, இது வேற. சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பனு இஸ்ரேலர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள். ஃபிரௌன் முஹர்ரமுடைய 10 நாமெல்லாம் நோன்பு பிடித்தோம். அல்லாஹ்விடம் சொன்னோம், இறைவா, எந்த பனு இஸ்ராயேல் கடல்கள் பிளந்து ஆஷூரா ஆண்டு காப்பாற்றப்பட்டார்களோ, கடல் பிளந்து உலகத்தின் நான் ஆன ரப்புக்கும் உள்ளாலா அத்தனை சொத்தும், அத்தனை செல்வமும், அத்தனை பதவியும் இன்றைக்கு 7 wonders of the world, உலகத்துல ஆக பெரும் அதிசயம் 7 அவன் கட்டின கபர் பிரமிட் இன்றைக்கும் போய் டூரிஸ்ட் ஏரியா எப்படிப்பா கட்டினான் அசந்து பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு பணம். மூசாங்க ரப்பு எங்க என்று
கேட்டி கட்டிடம் கட்டி மேல போய் மூசா ரப்ப காணலேண்டு நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாமெல்லாம் நோன்பு பிடித்து அல்லாஹ்விடம் மன்றாடினோம். ரப்பே, அந்த நாளில் நடந்ததற்கு தலை கீழாக அதே இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள். ஃபிரௌன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான், பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார். ஏன் தெரியுமா? எனக்கிட்ட பொம்புல வந்தா நாளைக்கு அங்க 2 பேர் பனுசில எலும்பி வந்து என் நான் வயோதிபத்துல தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சிருவான் பயத்துல எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா. அவன் வீட்டுக்கே அல்லாஹ் பேக் பண்ணி அனுப்பினான். ஓ வீட்டுக்கே வரும், அவர் தான் உன் அரண்மனையை பிடிக்க போறார். அவனே துடிச்சு போனான். மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியன்ல இருந்து திரும்பி வந்த உடனே ஃபிரௌன் கேட்டான், அலம் நுரபிக்கு ஃபீனா வலீதா, ஒன்னொரு புள்ளையா எடுத்து வளர்க்கலையாடான்னு கேட்டான். ஒன்னொரு புள்ளையா வளர்க்கலையா? எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன், இன்றைக்கு நன்றி மறந்துட்டா என்று நெஞ்சில குத்துது. எந்த பனி இஸ்ரவேல் பயந்தானோ அதே ஆம்பளை புள்ள வளர்ந்து முன்னாடி நின்று ஃபிரௌன் கெட் அவுட் என்று சொல்ற வாசகம் அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவன் பார்த்தான், அவன் அழித்தான். ரப்புடைய பிளான் வேற. அவன் ஹைருல் மாக்கிரீன், நீ மெப்ப போட்டு முடிப்ப, ரப்பு மெப்ப மாத்தி அமைப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இஸ்ரேலர்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் என்ன பண்றான்? இளைஞர்கள், நீங்க தானே துடிக்கிறீங்க, நீங்க தானே எங்களை அழிக்கிறீங்க. சின்னத்திலே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை. பாபா பருவத்திலே உங்க கதை முடிஞ்சு, சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையா வந்து நிப்பீங்க? இது 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இன்றைக்கு ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள், அங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மௌத்தாகுது. பிளானிங். பனு இஸ்ரேலுக்கு ஃபிரௌன் செஞ்ச ஃபிரௌனியத்தை இந்த உம்மத்துக்கு இன்றைக்கு அந்த துரோகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும், எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை, எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு கையேந்தலாம். வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள், அவர்கள் இந்த யுத்தத்தை கையெடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக சொல்லுகிறேன், பலஸ்தீன மண்ணிலே உங்க புள்ள உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்சம் குழாவின புள்ளைய நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா? அவர் உங்கள்ட்ட கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் என்று கேட்டது, என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி என்று அவரோடு நீங்க சிரித்த நாட்கள், பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள், அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா? அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா? அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா? அவர்கள் குழந்தைகளுடைய ஜனாசாவை பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம், வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன். கண்ணை திறந்து அந்த பிள்ளை வாப்பா அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார். யார் அப்ஜன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட், அவர்களுக்கு இது தெரியாது. ஈமான் என்றால் என்னென்று தெரியாது. இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள். கப்பிளை இரவுகளை கழித்தவர்கள், விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் இதை பார்த்து விட்டு இவர்கள் யார் அசந்து போகிறார்கள். வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world, உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் முன்னிலையில் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வருது. 233% 233 வேகத்தில் இஸ்லாம் வெஸ்டர்ன் உலகத்தில் பரவுது. எல்லா இடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய சுவை அவர்கள் சுவைத்து பார்க்கணும் என்று சிந்திக்கிற அளவுக்கு வேர்ல்ட் ஒரு திட்டம், வேர்ல்ட் உள்ள மனிதர்களுக்கு இன்னொரு திட்டத்தை ரப்பு போடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன குழந்தைகள் கையை கொடுக்கிறார்கள், பேரை எழுத அந்த தைரியம் யாருக்கும் வராது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி தருகிறான், கேட்க சொல்லி ரப்பு சொல்லி தந்தது, நாங்களா கெட்டி ஓதினது இல்ல. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா, இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு நீ எப்படி எல்லாம் கடுமையான சோதனை கொடுத்தாயோ அப்படி தராதையா அல்லாஹ், அந்த மாதிரி பாடங்களை தந்து விடாதையா அல்லாஹ். எங்களுக்கு ஆமன ரசூல் ராத்திரி தூங்க முன்னாடி கேட்கிறோம், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி. யா அல்லாஹ், எது எங்களுக்கு தாங்க முடியாதோ அந்த சுமை எங்கள் தலையில வைத்திராதையா அல்லாஹ். முடிக்கிறோம், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு என்று ஒவ்வொரு ராத்திரியும் ஓதிட்டு தூங்குறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஓதிவிட்டு தூங்குறோம். இது ரப்பு சொல்லி தந்தது. இந்த தீன், அதனோடு ஒரு மனிதன் நடந்தால் ஃபன்சுர்னா
அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆ நாம் கேட்கணும். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன பிள்ளைகள் கால்களை கொடுக்குது, உம்மாமார்கள் பேரெழுதுகிறார்கள். நாளைக்கு என் பிள்ளை மௌத்தானா கால்ல கண்டுபிடிப்போம், கையில கண்டுபிடிப்போம். இந்த அவல நிலை உலகத்தில் அடுத்த பகுதியில பிள்ளைகள் கீழே விழுந்தா வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டல்ல போடுறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டாங்க என்று கொக்கரிக்கிறார்கள். வெஸ்டர்ன் வேர்ல்ட் சின்ன குழந்தைகள் ஆயிரமா கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை, கேட்க பேச யாரும் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், ஷாம் நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமா இருக்கும். இருட்டில பயங்கரமான சூழல்ல, இருட்டு நேரத்தில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அமாவில் இருக்கும். மல் அமா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள். இப்படி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. மல் அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது. சகோதரர்கள் யாரும் அங்கே இல்லாத நிலைமையில் கஸ்ஸா மக்கள் தவிக்கிறார்கள். ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா? சுன்னத். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். இதைத்தான் நாம படிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வலம் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யுத்தத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? கடல் இருக்குது, யாரப்பே தரையாக்கன்னா அந்த துஆ கேன்சல் ஆயிரும். அந்த துஆ கேட்கலாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து நாளைக்கு சூரிய உதிக்கும்டா, ஒரு பெரிய இபாதத் செய்றவர் போய் நாளைக்கு உதிக்க கூடாதுன்னா அந்த துஆ கேட்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா துஆ கேட்க கூடாது. அல்லாஹ் என்ன சுன்னத்? அல்லாஹ்வுடைய சுன்னத்துல சிலது இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லையப்பா. இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது. பெருமானுக்கு அல்லாஹ் உதவி செய்தார், உலகத்தில் யாரும் சஹாபாக்களை மிகைக்கல. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஸ்லாம் பாரசீக மன்னருடைய ஹுர்முஸ் மன்னரோட கிரீடத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அதுல தங்கம், அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ் தலையில அதை காணல. உமர் பின் கத்தாப் அதை போட்டுக் கொள்ளையும் இல்லை. ஃபீ சபீலில்லாஹ் அவர் ட்ரெஸ்ல ஒட்டு போட்ட ஆடையோடு நான் ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்றேன். ரசூலுல்லாஹ் போடாத கிரீடம் எனக்கு வேணாம். அவ்வளவு சொத்தும் கிடைத்தது. சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள். லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்பா, கொடுங்க அப்பா, எங்களுக்கு வேணாம் என்றார்கள். இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது. அவர்களுக்கு பெண்களை கொண்டு வந்து மினல் மூமின் ரிஜாலு மினல் மூமின் ரிஜால் சதகு மா அல்லாஹ் அலை வமின்ஹும் மன் கலாமா நஹ்மு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பதலு தப்தீலா. மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் உடன்படிக்கை எடுத்தார்கள். சதகு மா அல்லாஹ் அலை, அல்லாஹ்விடம் எடுத்த உடன்படிக்கை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். வமின்ஹும் மன் கலா நஹ்மு வமின்ஹும் மன் யன்தலிர். அந்த உடன்படிக்கையை நிரூபித்து, அதாவது நிறைவேற்றவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரப்பே, உன் பெயரால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எதிர்பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். வமா பதலு தப்தீலா. பொம்பளையை கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், சல்லியை கொண்டாந்தாலும் மாற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசலாம் திருமறை குர்ஆன்ல. இதுதான் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனால். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒன்று, அவன் உதவி வர வேண்டும். உதவி சிம்பிளா பட்டன் நெஸ்கினா வராது. உதவி நாளைக்கு வராது. எப்ப உதவி வரும்? மத்தா நஸ்ருல்லாஹ். எப்ப கேட்டாங்க தெரியுமா? அம் ஹஸிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யாத்துக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مسعتهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். பிடிச்ச ஆட்டுண்டா அது குர்ஆனுடைய ஜில்சாலண்டா என்னன்னு தனிய படிக்கணும். கல்பு செதந்து போயிடும். பிடிச்ச ஒரு ஆட்டு வஸுல்ஜிலு ஹத்தா யகுல ரசூல். ரசூல்மார்கள், அதாவது ஈமான் கொண்டவர்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், எப்பப்பா அல்லாஹ்வுடைய உதவி? அல்லாஹ்வே கடுமையா சோதிக்கிறார்கள், கடுமையான பிரச்சனை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட. இப்ப தர்றேன்னு சொல்லல, அது நெருக்கம். வல்லாஹி பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும். பலஸ்தீன பிரச்சனை வல்லாஹி அவர்கள் உறுதியோடு நின்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இது எப்ப சொல்றான்? அதாவது உதைபியா உடன்படிக்கை போய் உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி வர்றாங்க.
அல்லாஹ் சொன்னா வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில மாற்றம் காண மாட்டீங்க. நபியே நீங்க போவீங்க, ஹரத்துக்குள்ள நுழைவீங்க. அல்லாஹ் சொல்றான் முக்கஸ்ஸிரீன முஹல்லிகீன ரூஸ், நீங்க தலைகளை வலித்தவர்களாக, நீங்கள் ஆமினீன், நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்க நுழைவீங்க. லததுகுலுல் மஸ்ஜிதுல் ஹராம், இன்ஷாஅல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நுழைவீங்க. பொறுங்க. இன்றைக்கு ஜஸ்ட் இன் 3 years மக்கா சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் இன் 3 years மக்கா டோட்டலா உடையுது. 1400 பேரை திருப்பி அனுப்பினாங்க. கெட் அவுட், அடுத்த வருஷம் வாங்க உம்ரா பண்ணுவோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா எவன் உங்களை மீற போறான்? ரசூலுல்லாஹ் வர்றார்கள். படை எங்கால வந்துச்சுன்னு தெரியல. இஹ்ராமோடு வாளை எடுத்துட்டு வரல மக்காவுக்கு. இஹ்ராமோடு வந்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த கொள்கையோட ரசூலுல்லாஹ் வந்தார்கள். வாளை எடுத்து வரல. சொன்னார்கள் அபூ சுஃபியான் உங்களை மன்னிச்சுட்டாங்க. அந்த கல்பு வல்லாஹி வல்லாஹி பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு ஆள் துரோகம் பண்ண நீங்க மன்னிப்பீங்களா? வாப்பவன் மகன் மன்னிக்கிறான் இல்லையா? உம்மாக்கு மகனுக்கும் பிரச்சனையா? நான் ஜனாசாக்கு வரமாட்டேனா? ரசூலுல்லாஹ் தலையை குனித்தார்கள். ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அஸதக வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹதமல் அஹ்ஸாப வஹ்தஹு. ஷைல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் நீ தனித்தவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ ஒருவன். யா அல்லாஹ் ஸதக வஅதஹு, எனக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். யா அல்லாஹ் ஸதக வஅதஹு வ நஸர அப்தஹு, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டாய். வ ஹதமல் அஹ்ஸாப வஹ்தஹு, தனித்து நின்று நீ போராடினாய். நாங்க சண்டை பிடிக்கல யா அல்லாஹ். ஓ மலக்குகள் யா அல்லாஹ் இந்த அத்தனையும் நீ பிரட்டி போட்ட மக்காவுடைய வெற்றியை ரசூலுல்லாஹ் செலிப்ரேட் பண்ணினார்கள். தன் தலையை ஒட்டகத்துடைய குனிந்து கொண்டார்கள், குனித்து அடங்கினார்கள். யூசுப் தன்னுடைய நானாமார்கள் செய்த துரோகத்தை கிணத்துல போட்டு அங்கிருந்து ஒரு வீட்டுல போய் வாப்பா தேம்பி தேம்பி ராத்திரி எல்லாம் அழ, வாப்பா கண்ணு குருடாகி இவர் ஒரு வீட்டுல வாழ்ந்து அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு நானாமார்கள் முன்னாடி வந்து நின்றா. நீங்க தானடான்னு சொல்லல, என் நானாமார்களே நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னேன். அந்த பனி இஸ்ராயீல் அப்படி ஒரு உள்ளமும் இருக்கிறது, அப்படி ஒரு உள்ளமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அப்படி ஒரு கூட்டம் யூசுப் நபியுடைய கூட்டம். அந்த 12 கிளையில் ஒன்று யூசுப் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுகிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் நான் என்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறேன் என்றார். மக்காவுல ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வெட்டி அரபுகளுடைய ஸ்டைல் பார்சல் பண்ணி அனுப்புவாங்க தலைய. அரபுடைய ஸ்டைல் இப்படி கேட்டார்கள். 10,000 பேரோட அபூ சுஃபியான் அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வந்து மக்காவுல நின்றார், மதீனாவுல நின்றார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், மன்னிச்சுட்டாங்க. கையை பிடிச்சு இறுக்கமா பையத்து பண்ணார். அந்த கல்புல குரோதம் இல்லை. அல்லாஹு அக்பர். ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். இந்த காலத்துல அதிகமா இந்த துஆ ஓதுங்க. சஹாபாக்களை திட்டுறார்கள். ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் மீது எங்க கல்புல எதையும் போடாதீங்க யா அல்லாஹ், எந்த கில்லையும் வேணா யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னாடி ஈமான் கொண்டு மௌத்தாயினார்கள், அவர்கள் விஷயத்தில் எங்கள் விஷயத்தை அப்படி போடாத யா அல்லாஹ்னு துஆ கேட்க சொல்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு தெரிகிறது. பெருமானார் மன்னித்தார்கள். மன்னித்த சமுதாயம் வாளால் உலகத்தை பிடித்த சமுதாயம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று புன்முறுவலத்தோடு உலகத்தை பிடித்த சமுதாயம். தப்பாக கணக்கு போட்டாங்க. எல்லாம் வெற்றி அத்தனையும் நீங்க கொண்டு வாங்க, எல்லாம் இஹ்ராமோடு, எல்லாம் இஹ்ராமோடு. உதைபியா வெற்றியா அது இஹ்ராம், ஃபத்ஹு மக்கா வெற்றியா அது இஹ்ராம், ஹஜ் வெற்றியா அது இஹ்ராம். வெற்றிகள் கொண்டாடப்பட்டது இஹ்ராமோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாளோடு அல்ல, வாளோடு அல்ல. அந்த வாள் இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தது. சஹாபாக்கள் கையில் அந்த வாள் கிடைச்ச போறோம் என்னமோ மேஜிக் வாளாக மாறவில்லை. அவர்கள் ஈமான், அவருடைய பியூரான நோக்கம். அல்லாஹ் உலகத்தை கையில் கொடுத்து அழகு பார்த்தான் அவர்களுக்கு. துனியாவை மூமின்கள் கையில் எடுத்தால் எப்படி என்பதை அல்லாஹ் காட்டினான். இப்பொழுது நேரடியாக வாங்க பலஸ்தீனத்துக்கு. அந்த மக்கள் அவர்களிடம் சப்தம் கேட்குது, பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் என்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத்துக்கு அது கேட்குது. இன்னக்க ஸமீஉ துஆ, அவன் யா அல்லாஹ் நீ துஆக்களை கேட்கக்கூடியவன் யா அல்லாஹ், எங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய. இய்யாக நஅபுது, பேசுறோம் டைரக்டா, யா அல்லாஹ் உன்னை வணங்குறோம். வ இய்யாக நஸ்தைன், உன்னிடம் உதவி தேடுறோம் என்று பேசுறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரடியா வந்தீங்கண்டா இந்த யுத்தம் 200 நாட்கள் தாண்டி. இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல அவர்களுக்கு இன்றைக்கு இந்த சின்ன கூட்டத்தை முடிக்க முடியாம போச்சான்.
இது தோல்வியா வெற்றியா? பாடி பில்டர் சின்ன புள்ளையோட விளையாடுறது, சின்ன புள்ளையோட விளையாடல, குட்ட பாக்குறான், அவன் கை போய் டைல்ல படுகுது, இந்த பக்கம் பாக்குறான் தடாரண்டு இடுப்பு படுகுது. இதுக்கு எனக்கு இப்ப மசாஜ் பண்ணுங்க, இந்த 10 போட்டுட்டு வர்றான், அடுத்த டொக்கு அது அடியால ஓடிட்டு, அடப்பாவிகளா உலகமே சிரிக்குது. வேர்ல்டு பாடி பில்டர், வேர்ல்ட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவசரமா எல்லாம் உதவி இறக்க மாட்டான். உதவி இறங்குற நேரம் ரசூலுல்லாஹ் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதா, இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உதவி வர்ற நேரம், வல் ஃபத்ஹ் வெற்றியும் வர்ற நேரம், வரஐத்தன் நாஸ், நபியே நீங்க பாப்பீங்க, யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமா மக்கள் நுழைவதை பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் 13 இயர்ஸ் என்ற கிட்டத்தட்ட 4000 நாட்கள், 4000 days ரசூலுல்லாஹ் 100 பேர் பையத்து பண்ணல, 150 பேர் பையத்து பண்ணல. 13 years, அடுத்த 5 வருஷம் 1500 பேர். லாஸ்ட் 3 years எங்க போய் நின்றுச்சு? சுப்ஹானல்லாஹ், மதீனா கேபிட்டல், இந்த வேர்ல்டுல ஒரு வல்லரசாக இஸ்லாம் உருவாகுது. இஸ்லாமிக் சிவிலைசேஷன் பிரான்ஸ் உடைய போர்டை தட்டுது. தோரங்க பிரான்ஸ், இஸ்லாம் வந்துட்டு பிரான்சுக்குள் இஸ்லாம் நுழைகிறது. சின்னவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த வரலாறுகளை நீங்கள் தனியாக படியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்கேயோ பரவி போச்சென்று சொன்னால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வோம் என்று வாதா தருகிறான். ரசூலுல்லாஹ்க்கு வாதா கொடுத்த, லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இது மேலோங்கித்தான் நிற்கும். இது நாம் வளர்க்கல, நீங்க வளர்க்கல, இது வளரும். இது ரப்புல் இஸ்ஸத் வளர்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் அந்த உணர்வோடு நிற்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு சொன்னா இல்ல இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு இல்ல, நாங்களும் உங்களோட வர்றோம் என்ற பிரச்சனை முடிஞ்சு. சின்ன ஒரு கூட்டம் அங்க அல்லாஹ்வுடைய உதவி நேரடியா இறங்கணும். இப்பையும் ரப்பு அவர்களை கைவிடல என்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆயுதம் ஓடி வந்து வச்சுட்டு போறாங்க. என்னையோ பங்கருக்குள்ள நிக்கிறாங்க. ஆனால் இன்னும் யுத்தம் ஓயல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடியல. அதுவா இதுவா, இது கொண்டு வா அது கொண்டு வா, இது மீடியா பேன், வராது வீடியோ வேண்டாம், என்னெல்லாம் பண்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான். துரோகம் பண்ணி விட்டார்கள். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துடைய முதவி முஸ்லிம்கள், நீங்க பயப்படாதீங்க. வல்லாஹி, ரப்பு மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பத்ரிலே வந்தார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாது இந்த யுத்தம் எப்படி முடியும் என்று தெரியாது. ஸஅத் பின் முஆத் இடையில நிப்பாட்டினார் ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், ப்ளீஸ் நில்லுங்க, நாங்க கூடாரம் அமைச்சு தர்றோம், வராதீங்க, நாங்க போறோம். நாங்க வராட்டி இந்த குதிரையில நீங்க போயிருங்க, நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போறோம், அவங்களோட யுத்தம் பண்ண போறோம். என்ன உணர்வு தெரியுமா? நீங்க வராதீங்க ரசூலுல்லாஹ், நீங்க வராதீங்க, நாங்க சண்டை பிடிக்கிறோம், நாங்க சண்டை பிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்றால் என்ன? அந்த சுன்னத்து என்னென்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலகீனமாக்கி இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பலமாக்கிட்டான் என்றால், பலமான கூட்டத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், பலகீனமான கூட்டத்திலே எல்லாத்தையும் எடுப்பான். அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துவான், பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். இந்த பலத்துக்கும் பலகீனத்துக்கும் மோதல் உருவாகிற நேரம் அல்லாஹ் பளிச்சென்று காட்டுவான், பலகீனப்பட்டவர்கள் வெற்றி கொள்வார்கள். இதுதான் சுன்னத். சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. வலன் தஜித, நீர் பார்க்க மாட்டீர். அல்லாஹ்வுடைய சுன்னத்து வலன் தஜித சுன்னத்துல்லாஹி, அதாவது தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபியை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த சுன்னத்தை ஒவ்வொன்றா நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சஹாபாக்கள் ரமலானுடைய 17 அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏனப்பா ஷவ்வால்ல தேர்ந்தெடுக்கலாமே? 16 நோன்புகளை பிடித்து தங்கள் பலகீனமாக இருக்கிறாங்க. ரமலானில் அந்த இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வாங்கண்டா, அவர்கள் 300 பேர், சில ரிவாயத்துப்படி 313, சில ரிவாயத்துப்படி 320 பேர். அவர்கள் எல்லோருக்கும் போவதற்கு 100 ஒட்டகம், 100 குதிரை. அதாவது அந்த ஒட்டகமா குதிரை ஞாபகம் இல்லை, அதாவது இவ்வளவுதான் இருக்குது. அந்த பக்கத்துல பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். நைட்டுக்கு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள். 100 பேருக்கு ஒரு ஒட்டகம், 10 ஒட்டகம் அறுக்கப்படுவது. எடுத்து பொறிச்சு சாப்பிடுறாங்க, ஆட விடுறாங்க. பாடல். மக்காவுடைய எல்லா தலைவரும் வந்திருக்கிறாங்க. அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா, எல்லாரும் கட்டும் பலமானவர்கள். உங்க ஊர்ல சண்டி இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி சண்டிக மக்கள் இருந்தாங்க.
மதீனாவுல ரசூல்லா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் முன் வரிசையில தொழுகையாளிகள், ரொம்ப பக்குவமான சாதாரண மக்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சண்டியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது அந்த பக்கத்துல ரவுடி கும்பல் எல்லாம் நிக்குது. அவங்க கையில மக்காவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய படை 1300. ரமலானுடைய 17 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது 1000 என்பதற்காக வேண்டி ஷாது பின் முஆத் நிக்க சொன்னாங்க. ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க. இல்ல சாது போமாண்டாங்க. சிரிச்சுட்டே முன்னாடி போனாங்க. இன்றைக்குள்ள தலைவர் மாதிரி நான் இருந்து ஆபரேட் பண்றேன், நீ முன்னாடி போ, வெத்தினப்புறம் நான் சொல்றேன். அதான் கதை. ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார். 56 யுத்தத்தில் 19 யுத்தத்துக்கு நெஞ்சை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். அப்படி முன்னாடி போனவர்கள் ரசூலுல்லாஹ். போகிற வழியில சஹாபாக்கள் போய் யுத்தத்துக்கு ரெடி பண்றாங்க. அந்த இரவு ஒரு துள்ளி ஹதீஸை பரட்டி பார்த்தால் ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை என்று வருது. தூங்கவே இல்லை. முழு இரவு ரப்போடு பேசுறார்கள். அதுதான் அடிமை. எஜமானன் அடிமை என்ற தத்துவத்தை படிக்கணும். அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரியுமெண்டா உதவி வராது. கெஞ்சி 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 ஒரு பொஸ்ஸிட்ட ஒரு ஒர்க்கர் கேட்கறது வேற. அடிமை எஜமானண்டா, அடிமைண்டா யாருன்னு நீங்க படிச்சா புரியும். அடிமைண்டா ஆன்மாயில்வாங்க. சந்தையில விற்பாங்க. வாஷிங் மிஷின் எடுத்து போட்டா நீங்க ராத்திரியும் போடலாம், பகலும் போடலாம், 24 மணி நேரம் போடலாம். அது மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு போய் விலைக்கு வாங்கிட்டு போனா அவனுக்கு சாப்பாடு நீங்க விரும்பினா கொடுக்கலாம். ரோட்ல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கலாம். இன்னொருத்தன் கேட்டா நான் வாங்கிக்கிறேன், நீ வாங்கினீங்களே போ. அதான் அந்த காலத்து சட்டம். அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் கெஞ்சுவான் கெஞ்சுவான். இஸ்லாம் சொல்லுது அப்த் ரப். ரப்பண்டா யாரு, அப்தண்டா யாரு? ரசூலுல்லாஹ் அடிமையா நின்று எல்லாம் தெரியும் தானே, உனக்காக வந்தோமே அப்படி சொல்லல. யா ரப், இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்கள் அழிந்தால் நாம் போய்ட்டோம்டா பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மெய்ய மாட்டார்கள். எங்களை கைவிட்டாதையா அல்லாஹ்டு துடித்தார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹ் கண்ணில் ஒரு துளி தூக்கம் இல்லை. பெருமானார் பத்ர்ல வந்து நிக்கிற நேரம், அதாவது ஷஃபை சரி செய்கிறார்கள். ஒரு தோழருக்கு லேசா பட்டுட்டு, யா ரசூலல்லாஹ் எனக்கு பழி திருக்கணும் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது இந்த பின்னாடி. அப்படியா ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. கொஞ்சம் ஆடு இது பண்ணி குத்துங்க பாண்டாங்க. மத்த சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ்வை கட்டி மோந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது இந்த யுத்தத்துக்கு பிறகு நானும் நீங்களும் சந்திப்போமான்னு தெரியாது. நானும் நீங்களும் பார்த்துக் கொள்ற கடைசி நாளாக இருந்தால் யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள மனநிலைமையை நான் சொல்வதற்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடித்து, எனக்கு இந்த வாய்ப்பு வேணும், இதுக்குத்தான் இப்படி கேட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நோவிக்கல யா ரசூலல்லாஹ். பெருமானாரை கட்டி அரவணைத்து, என் உடலோடு உங்கள் உடல் இதிலே இருக்கட்டும், இது கடைசி நாளாக இருந்தால் நான் அப்படியே ஷஹீதாக்கப்பட்டால் என்ற உணர்வோடு அந்த தோழர் பேசுறார். காலை நேரம் சைதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி மேல் அல்லாஹ்விடம் ஏந்தி கேட்கிற நேரம், பின்னாடி உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்பயும் ரசூலுல்லாஹ் முன்னாடி, ரசூலுல்லாஹ் பக்கத்துல, ரசூலுல்லாஹ் பின்னாடி அல்லாஹ் அவரை அப்படி வைத்திருந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கபரிலும் அப்படி ரவுலால அபூபக்கர் பக்கத்துல, ஜன்னாவிலும் அபூபக்கர் பக்கத்துல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர் மகளை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஜன்னாவில் கொடுத்திருக்கிறார். மிக சிறப்பான மனிதர். அவர் பின்னாடி இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அத்தனை துன்பங்களுக்கும் தன் பின்னாடி நின்ற மிக பெரும் ஒரு மனிதர், மிக பெரும் ஒரு சஹாபி. அவர் தோளில் உள்ள துண்டு கீழே உழுவுது. ரசூலுல்லாஹ் ரப்போடு மதிமயங்கி பேசுகிறார்கள். எடுத்து போடுகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டியும் மேலால் ஒரு துண்டும் போட்டிருந்தார்கள். அது கீழே உள்ள திரும்ப போட, திரும்ப உள்ள திரும்ப போட, பல வாட்டி பிடித்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளை பிடித்து, யா ரசூலல்லாஹ் உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க, போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க. பெருமானார் விடவே இல்லை. நேற்று இரவுல இருந்து இன்றைக்கு காலையாகி முன்னாடி படை நிக்கிற நேரம் திடீரென்று ரசூலுல்லாஹ் வானவர்கள் பூமிக்கு இறங்கும் வரைக்கும், பத்ருடைய மண்ணை மிதிக்கும் வரைக்கும் ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் தன் கையை விடவில்லை. அந்த கை கீழே விழுகிறது. ரசூலுல்லாஹ் முகம் அந்த வெண்மையாகிறது. பளிச்சென்ற ரசூலுல்லாஹ் முகம் மின்னுது. மலக்குமார்கள் இறங்குவதை பெருமானார் பார்க்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள், இந்த இடத்துல புதுபா, இந்த இடத்துல அபூ ஜஹல், இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சயஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், புறமுதுகிட்டு ஓடுவார்கள் இவர்கள், இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடும் என்று குர்ஆன் ஆயத் ஓதிட்டாங்க. யுத்தத்துக்கு முன்னாடி வெற்றி அறிவிச்சிட்டாங்க. யுத்தம் முடியுது. என்ன மக்கா எப்படி வந்தது தெரியுமா? குறைஷி குஃபார்கள் அபூ ஜஹலோடு, உத்பாவோடு, ஷைபாவோடு, உமையாவோடு, பக்கத்து தலைவர்களோடு காலி பண்ணிரோண்டு வந்தார்கள். யுத்தம் முடிய ரசூலுல்லாஹ் டெட் பாடிகளை கிட்ட போறாங்க. அபூ ஜஹல்,
ஊத்துபா, ஒவ்வொரு டெட் பாடியும் இருக்குது. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று புரியுறீங்களா? உமர் பின் கத்தாப் பக்கத்துல, யா ரசூலல்லாஹ், செத்த பணத்துக்கு பேசினா கேக்குமா? செத்ததோட பேசு. அல் ஆன் யஅலமூன். உமர் இப்ப அவர்கள் புரிகிறார்கள். உமர் இவர்கள் இப்ப புரிகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. கதை முடிந்தது. மக்கத்து குறைஷிகள் ஓடினார்கள். என்னப்பாச்சு? பொருளாதாரத்துக்கு என்னாச்சு? வாள் வெட்டோட வந்த மிக பெரும் வீரர்களுக்கு என்னாச்சு? இதுதான் நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. பளிச்சென்று நீங்கள் எடுங்க பேனாவை, நீங்க எடுங்க புக்க. இஸ்லாமிய மிக முக்கியமான யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கேட்டு படிங்க. நீங்க எந்த யுத்தத்தையும் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த யுத்தம் எல்லாம் முஸ்லிம்கள் பலகீனம். நீங்கள் போய் அஹ்ஸாப் எடுத்துக்கொண்டா கல்லு கட்டின காலம், பசி, அந்த நேரம் ஹவுஸ் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு குழி தோன்றாங்க, சாப்பிட வழி இல்ல. இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு. நீங்க போய் தபூக்கு போங்க. தபூக் யுத்தம் 20,000 முஸ்லிம்களோட படை, பஞ்ச காலம், கடுமையான வறட்சி காலம், தண்ணீர் இல்லாத நேரம். அந்த நேரம் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்தும் முஸ்லிம்கள் உலக ரீதியாக ஆயுதம் இல்லாதவர்கள், படை இல்லாதவர்கள். உங்களுக்கு தெரியும், தபூக்ல வந்து ஒரு கூட்டம் அழுது போறார்கள். எங்களுக்கு வர ஆசை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் இல்லப்பா, ஏறதுக்கு இடம் இல்லப்பா. முஸ்லிம் உம்மத்து எங்க போச்சண்டா? நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில வரணுமே, எங்களுக்கு ஒட்டகம் இல்லையே, எங்களை கூட்டிட்டு போங்க. அல்லாஹ் சொல்றான், அழுது கொண்டு போறார்களே. உண்மையாளர்கள் அவங்க பொய்க்கால் அல்ல, உங்களோட வரணும் என்று ரசூலுல்லாஹ்வோடு வரணும் என்று அவர்கள் நேசித்தார்கள். அவர்கள் வந்தார்கள். இன்னமும் அந்த பஞ்சம் இருக்குது. உஸ்மான் கொட்டினாங்க தங்க காசிகளை. உஸ்மான் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மர்மவனை பார்த்து, உஸ்மான் ஃபில் ஜன்னா, இன்னொரு 100. உஸ்மான் ஃபில் ஜன்னா, இன்னொரு 100. உஸ்மான் ஃபில் ஜன்னா. போட்டு 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 இருப்பதையெல்லாம் போட்டுதான் யுத்தத்துக்கு போனார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் டொட்டாக இருந்த மதீனா உலகத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. ஷாம் பிடிக்கப்பட்டது. சிரியா பிடிக்கப்பட்டால் சிரியாவுடைய அத்தனை சொத்துகளும், இதுவரைக்கும் மதீனாவிலிருந்து ஒட்டகம் போச்சு, இப்ப வைரோடியமும் மாணிக்காவும் மதீனத்தை நோக்கி வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஊரை நோக்கி வருகிறது. எல்லா தங்கமும் அங்க குமிகிறது. தோழர்கள் தொடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு அந்த ரோமன் சாம்ராஜ்யங்களுடைய முழு சொத்தும், பாரசீக சாம்ராஜ்ய முழு சொத்தும் அவர்கள் செலவழித்தார்கள். இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை. இஸ்லாம் வாளால் வெற்றி கொள்ளப்படவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமாரில் இறங்கினது. வல்லாஹி, எங்களுடைய துஆக்கள் அவர்கள் மீது, பலஸ்தீன மக்கள் மீது இருந்து, அவர்கள் இந்த தீனிலே உறுதியாக நின்றால் மத்தா நஸ்ருல்லாஹ் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் முகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். எப்ப அல்லாஹ்வுடைய உதவி? வரலாறு சொல்லுது, ஒரு சின்ன காயம் பட்ட உடனே அல்லாஹ்வுடைய உதவி வராது. துடிக்க துடிக்க மனிதர்கள் அங்கலாய்க்கிற நேரம், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட 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 அது வந்து சேர்ந்தால் இந்த பூமி அவர்களை தாங்கி பிடிக்கும். இந்த வானம் அவர்களுக்கு திறக்கப்படும். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 36 வயது இளைஞன், தன் கல்பு பூராக நபியை சுமந்தவர், மதீனாவுக்கு வருவதற்கு காரணமாக உள்ள ஹவுத் குலத்தின் தலைவர், அவருடைய ஜனாசா அஹ்ஸாப்ல அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய ஜனாசாவை தூக்குற சஹாபாக்கள் அவரை அடக்கிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ், பாரம் இல்லை யா ரசூலல்லாஹ், ஜனாசாவை தூக்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள். ஷாதுடைய ஜனாசாவை வானவர்கள் தூக்குறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ்.